சார் இப்போ வந்து ஒரு வாசகர் கேட்டிருக்கிறாரு, இந்த கேஸ் கனெக்ஷன் வந்து நான் எடுத்திருந்தேன், சரண்டர் பண்ணிட்டேன். ஆனால் சரண்டர் பண்ணி 2 மாதம் ஆகுது. என்னோட டெபாசிட் பணத்தை வந்து அவங்க திருப்பி தரமாட்டேன்றாங்க. நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. நேர்லேயும் போயிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஃபோனை எடுத்துகிட்டு பேசினா தரமாட்டேன்றாங்க. எப்போ தரேன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. இதை நான் எப்படி, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, இது எப்படி வாங்கலான்னு கேட்டிருக்கிறார். பொதுவாக இதில் வந்து இந்த கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டு திருப்பி நம்ம பண்ணும்போது அதுக்குண்டான ஆவணங்கள் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். பொதுவாக இது வந்து நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரதுக்குண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கேஸ் கனெக்ஷன் எடுத்துகிட்டு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கழிச்சு தான் அதை கேன்சலே பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ண வேண்டிய தேவை ஒன்றும் வராது. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பிரச்சனையாக வரும். ஸோ இந்த இடத்துல ஆவணங்களை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. ரெண்டாவது, அந்த ஆவணங்களை வச்சுக்கிட்டு நம்ம எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு ஒன்று ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை இமெயிலையோ அனுப்பணும். அனுப்பி அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும், அந்த சட்டத்திட்டத்தை எடுத்து இது கேன்சல் பண்ணால் யார் அணுகணும், எவ்வளோ நாளில், சுமாராக பார்த்தீங்கன்னா 7 நாள்லேருந்து 15 நாளில் அவங்க கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்ல முடியாது. உங்களை வந்து தள்ளி போடுறதுக்கும் அவங்க வாய்ப்பு இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை அவங்க வந்து அனுபவிப்பாங்க. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, சப்போஸ் நீங்கள் போகிறீங்க, ஆவணங்கள்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க, இமெயில் பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறீங்க, அவங்க உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க பேரில் கஸ்டமர் கேரில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா ஏஜென்சி தான், அவங்க கம்பெனி கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜென்சிகிட்ட தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏஜெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து அப்படி பண்ணால் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிக அளவில் இருக்குது. பெரும்பாலும் வந்துடும் 90%. அப்படியும் உங்களை வந்து தட்டி கழிக்கிறாங்க, இல்லை உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் இல்லை அது இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாமல் சிவில் சப்ளைஸில் இந்த கம்பெனியை பற்றியும் அந்த ஏஜென்சியை பற்றியும் நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம். அதோடைய டீட்டெயிலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா சரி, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் நாளில் பணம் வந்துடுது, ஒரு 3-4 மாதம் இழுத்தடிச்சு இல்லை 6 மாதத்தில் வந்துடும். கண்டிப்பாக வராமல் உங்களை ஒன்றுமே நீங்கள் உங்களை அப்படி ஏமாற்றிட முடியாது. வந்ததுக்கப்புறம் உங்களை அலக்கழிச்சதுக்கும் உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுக்கும் உங்களுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கும் 10 தடவை அலைய விட்டதுக்கும் அவங்க பேரில் நீங்கள் காம்பன்சேஷன் நீங்கள் கிளைம் பண்ணலாம். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு லீகல் நோட்டீஸை டிராஃப்ட் பண்ணி ஒரு அட்வொகேட், நல்ல அட்வொகேட், கன்சியூமர் அட்வொகேட் பர்டிகுலர்லி அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்பி அவங்கள கேள்வி எழுப்பணும். இந்த நோட்டீஸ் கண்டவுடன் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அதில் டிமாண்டு, கரெக்டான டிமாண்ட் எடுத்து வச்சு, இல்லைனா உங்கள் மேலே இவ்வளோ கிளைம் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கொடுத்தாகணும். பெரும்பாலும் இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க கம்பெனிக்காரங்க. சார் இல்லை சார், அவ்வளோ என்னால் கொடுக்க முடியாது, எங்கள் மேலே தவறு இருக்குது, உங்கள் மேலே தவறு இருக்குன்னு மாற்றி சொல்லி உங்களுக்கு பண்ணுவாங்க. அப்படி அவங்க மதிக்காத பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க பேரில் 10 லட்சம் கூட உங்களால் கிளைம் வாங்க முடியும். சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் திருப்பி வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி மெயிலெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான். ஒரு கேஸ் ஏஜென்சியில் போய் ஃபைல் பண்ணும்போது பணம் டெபாசிட் கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம கேஸே கொடுக்குறாங்க. ஆமாம், வேண்டான்னு சொல்லி சரண்டர் பண்ணும்போது அப்போ பணத்தை உடனடியாக தர வேண்டியது அந்த கேஸ் ஏஜென்சி கடமை தானே? கண்டிப்பாக அவங்க கடமை. பொதுவாகவே இதில் வந்து ஒரு சில சின்ன ஃப்ளா இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம பிஎஸ்என்எல் மட்டும் இருக்கும்போது அவங்க பண்ணுற கராக்கி என்ன, அப்பா அவங்க வந்து வர்றன்னா அவங்க ஐயா சாமின்னு கெஞ்சணும், வர்றவன் போகிறவங்களாம் காசு கேட்பான், இல்லை இது கட் ஆயிடுச்சு அது இப்படிம்பாங்க. ஆனால் இது ப்ரைவேட்டைஸ் ஆன உடனே இப்போ பிஎஸ்என்எல் நம்மகிட்ட கெஞ்சுறாங்க, கனெக்ஷன் எடுத்துக்கோங்க சார், கனெக்ஷன் வேணுமான்னு கேட்குறாங்க. போகிற இடத்துல ஸ்டால்லாம் போடுறாங்க. ஒரு நேரத்தில் நமக்கு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் பிஎஸ்என்எல் கனெக்ஷனே கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கேஸ் ஏஜென்சிலாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டா அதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ப்ரைவேட்டைஸ் பண்ணால் விலை கூடுதலாகும், நிறையா அதுலேயும் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. பட் அதையே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு அவசர தேவைக்கே இல்லாத ஒரு விஷயம் வந்து இது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இது அரசாங்கத்தின் கையில் இருக்கிற வரைக்குமே இது அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட ஏஜென்சி எப்படின்னா அவங்க ஏதோ ராஜா மாதிரியும் மக்கள் ஏதோ அவர்களோட அடிமை மாதிரி வேலைக்காரங்க மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இவங்க பேரில் புகார் கொடுத்து அதை நீக்கம் பண்ணுறாங்க. அதில் அவங்களும் என்ன தான் பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவித்தாலும் அது அப்படியே தான் இருக்குது, மாறாமல் தான் இருக்குது. அது வந்து இதோடைய சாபக்கேடுன்னு தான் சொல்லுவேன். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம போஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லை மெயிலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சில ஏஜென்சிஸ் வந்து மெயில் கொடுத்தாலும் அவங்க ரிப்ளையும் கொடுக்கறதில்ல, திருப்பி அதுக்கான ரெஸ்பான்ஸும் இல்லை. இது வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தா எத்தனை நாள் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்,
இல்லை ஒரு மெயில் கொடுத்தா எத்தனை நாளில் ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்லை பண்ணலைன்னா அது வழக்கா மாறுமா, இதை தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக 7 நாளில் அவங்க வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஒரு வாரத்தில் அவங்க பதில் சொல்லனா கண்டிப்பாக இதை வந்து வழக்காக நம்ம மாற்றணும். ஆட்டோமேட்டிக்காக மாறாது. அப்படி மாறணும் அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில், அரசாங்கம் வச்சுருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க பேரில் வந்து ஒரு சம்மன் அனுப்பி இந்த மாதிரி பதில் சொல்லலையே, அதுக்கு ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. கேட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தேன், அந்த புகாரின் பேரில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் அது வந்து சட்டப்பூர்வமான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தாராளம் மக்கள் வந்து அவங்களுடைய ரைட்ஸு, அவங்களோட உரிமைகளை வந்து தெரிஞ்சால் போதும். தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஆஹா இவருக்கு உரிமை தெரியுது, அதனால் இவரை வந்து நம்ம தட்டி கழிக்க முடியாது, ஏமாற்ற முடியாதுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம யாருக்காவது சிசி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா? ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து சிசி இதுக்கு வச்சாலே சரி ஓகே இதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணிடணும், இல்லாட்டி இதை வந்து தடுக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது சிசி வைக்கணுங்களா? வைக்கலாம். நீங்கள் அவங்க உயர் அதிகாரிகளுக்கு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்சிக்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட அந்த எண்ணெய் நிறுவன கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் உள்ள அந்த சேல்ஸ் மேனேஜரோ இல்லை அதுக்குண்டான பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரோ யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி போனால் அவங்களுக்கும் அந்த தகவல் போகும். இவங்கள ப்ரெஷர் பண்ணுவாங்க, ப்ரெஷர் பண்ணி அழுத்தம் கொடுத்து உடனே இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பல நன்மைகள் இருக்குது. அதனால் அதை வந்து தாராளமாக நீங்கள் அந்த சிசி போடலாம். மேலும் இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கன்சியூமர் சம்மந்தப்பட்டது அரசாங்கத்துறை இல்லை ப்ரைவேட் துறையில் வேறு ஏதாவது உங்களுக்கு நுகர்வோரில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக என்ன அணுகுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.